வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாள். என்ன மாதிரி இதே ஃபீலிங்ஸ் யாருக்கெல்லாம் இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு ஒரு பிறந்தநாள் மாதிரிலாம் ஃபீலிங்கே இல்ல. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதுவே நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எப்பண்டா பிறந்தநாள் வரும், வீட்ல புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்களா, பக்கத்து வீட்டு ஆன்ட்டிக்கெல்லாம் போய் சாக்லேட் கொடுத்தோம்னா காசு கொடுப்பாங்களா அப்படின்னு பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும் பிறந்தநாள் வரதுக்கு முன்னக்கூட்டியே. ஆனா இப்போம்லாம் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்ல. பிறந்தநாள் வரப்போதா, சரி வந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு சின்ன பிள்ளையாவே இருந்திருக்கலாம்ல. எனிவே இன்னைக்கு டே 9 காலையில எழுந்துச்சு வழக்கம் போல பல்லு தேய்ச்சிட்டு ஒரு செவ்வாழையை முழுங்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டேன். இன்னைக்கு வயிற்றுக்கு போட்டேன். வயிறு கொஞ்சம் ரொம்ப டிமிக்கி கொடுத்துட்டு இருக்கேன். அதனால ஒரு 4-5 ஒர்க் அவுட் கிட்ட போட்டேன் வயிற்றுக்கு. அப்புறம் இன்னைக்கு ஏதாவது பண்ணுவோமே அப்படின்ட்டு ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு புக் பண்ணிட்டு வந்தேன். அப்புறமா வீட்டுக்கு வந்து ஃப்ரூட் சாப்பிட்டேன். அப்புறம் மதிய உணவுக்கு நம்ம நவீன மிஷின்ல முட்டையை வேக போட்டு சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டேன். அப்புறம் ஈவினிங் போல ஒரு செவ்வாழைப்பழம் முட்டை இது ரெண்டுத்தையும் முழுங்கிட்டு ஜிம்முக்கு போனேன். ஈவினிங் பேக் ஒர்க் அவுட். இன்னைக்கு சரியான ஒர்க் அவுட். பேக்குக்கு சும்மா கதற கதற செம்மையா போட்டு முடிச்சோம். அப்புறம் மேட்ருக்கு வரேன். இந்த பிறந்தநாளை நான் எப்படியாவது வருஷம் மூடி மறைச்சிரும்னு நினைப்பேன். ஆனா நம்ம நண்பர்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இனிமே இணைப்பில் இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.